தமிழ்நாடு முழுவதும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைந்திருக்கிறார் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகம் முழுவதும் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கி மார்ச் 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். மொத்தமாக தமிழகத்தில் இருந்து 7534 பள்ளிகளில் இருந்து 7,72,200 மாணவர்கள் இன்று பொதுத் தேர்வு எழுதுகிறார்கள். இதில் 21,875 பேர் தனித் தேர்வர்களாக உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் ஒருவர் இந்த நடைபெற இருக்கக்கூடிய இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத இருக்கிறார். சிறை கைதிகளை பொறுத்த வரைக்கும் 125 பேர் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சிறையில் இருந்து அவர்களுக்காக அமைக்கப்பட்ட மையத்திலிருந்து எழுதுகிறார்கள். தமிழ் உட்பட மொழி பாடங்களுக்கான தேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. 3302 மையங்களில் பொதுத் தேர்வானது நடைபெற இருப்பதாகவும் அரசு தேர்வுகள் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத் தேர்வுக்கான அரை கண்காணிப்பாளர்களாக மொத்தம் 43,200 ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழகம் முழுவதும் இருந்து 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதக்கூடிய பொதுத் தேர்வை கண்காணிப்பதற்காக 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முறைகேடுகளை தடுக்க நிலையான மற்றும் பறக்கும் படைகள் எப்போதும் அமைப்பது வழக்கம். இந்த முறை 4,335 பறக்கும் படைகள் மற்றும் நிலையான படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள், முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையிலும் சிறப்பு கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. திடீரென்று ஒரு பள்ளிக்கு சென்று அங்கு நடைபெறக்கூடிய தேர்வுகள் சரியாக நடைபெறுகிறதா, தேர்வுகளில் ஏதேனும் முறைகேடுகள் இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அந்த குழு செயல்படும் எனவும் அரசு தேர்வுகள் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் தோறும் சிறப்பு IAS அதிகாரிகள், அதாவது ஜேடி இணை இயக்குனர் உள்ளிட்ட அந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிறப்பு அதிகாரிகளாக தேர்வு கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 154 வினாத்தாள் கட்டுப்பாப்பு மையங்கள் இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளுக்கு, அதாவது தேர்வு மையங்களுக்கு வினாத்தாள்களை எடுத்துச் செல்வதற்காக 154 வினாத்தாள் கட்டுப்பாப்பு மையங்கள் இருக்கிறது. இங்கிருந்து பள்ளிகளுக்கு வினாத்தாள் எடுத்துச் செல்வதற்கு காவல்துறையினுடைய ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. விடைத்தாள்களில் மாணவர்கள் தேர்வு எழுதும் போது நீலம் அல்லது கருப்பு நிற பேனா கொண்டு எழுத வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுத் தேர்வில் ஆள் மாறாட்டம் செய்வது, துண்டுத்தாள் அல்லது பிற மாணவர்களை பார்த்து எழுதுதல், தேர்வு அதிகாரியிடம் முறைகேடாக நடந்து கொள்ளுதல், முறை தவறி நடந்தல் மற்றும் விடைத்தாள் மாற்றம் செய்தல் ஆகிய இந்த ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் அந்த மாணவர் மீது விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சம் 3 ஆண்டுகள் அல்லது நிரந்தரமாக தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் எனவும் அரசு தேர்வுகள் துறை சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்கின செயல்களை ஊக்கப்படுத்திய பள்ளி நிர்வாகம் முயன்றால் அதற்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். அதாவது ஒரு சில தனியார் பள்ளிகளில் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்கனவே கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கிறது. தற்பொழுது பள்ளியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யப்படும் எனவும் அரசு தேர்வுகள் இயக்கம் தெரிவித்திருக்கிறது. 10 மணிக்கு மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள் வழங்கப்பட்டிருக்கிறது. விடைத்தாளின் முகப்பு பக்கங்களில் மாணவர்களுடைய பதிவெண் மற்றும் மாணவர்களுடைய விவரங்களை பதிவு செய்ததன் பிறகாக 10-15 மணிக்கு மாணவர்கள் தேர்வு எழுத தொடங்குவார். அவர்களுக்கான வினாத்தாள் வழங்கப்பட்ட பிறகாக அந்த தேர்வு 2.5 மணி நேரம் இந்த தேர்வு நிறைவு பெற்ற பிறகு 1:30 மணிக்கு மாணவர்கள் தேர்வு எழுதி விட்டு வெளியில் வருவார்கள்.